அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி ட்ரேடிங் பற்றி நான் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து 4வது பாட்டு பார்த்துட்ருக்குறோம். இந்த 4 பாட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து என்னென்ன பேசிக்காக என்ன ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதை தான் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷன் வீடியோஸ்லாம் இருக்குது, அதையும் கவர் பண்ணிடுவோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி நம்மளுடைய சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோஸ்கள் ஒன்றுக்கு ஒன்றே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அதோடைய இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து அந்த ஆப்ஷனோட கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா அப்படின்னு கேட்டோம்னா இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்ல முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும்தான் வந்து லாங் டேர்மில் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து நம்ம நிஃப்டியை விட நம்ம கமாடிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபியூச்சரு, கான்ட்ராக்டு, ஆப்ஷன்ஸு இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மெயினாக வந்துட்டு எந்த மாதிரி ஆப்ஷனு, அந்த கான்ட்ராக்டோட ஃபார்முலா எப்படி கால்குலேட் ஆகுது. இப்போ இன்கேஸ் வந்து இந்த மாதம் அக்டோபர் மாதம் நீங்கள் டிசம்பரோட கால் ஆப்ஷன்லாம் புட் ஆப்ஷன் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எதை மெயினாக பார்க்கணும், அதுக்கப்புறம் அது எப்படி வந்து நமக்கு அந்த டிசம்பர் வரும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அது எதனால் அப்படி அமௌண்ட் குறையுது அப்படிங்கிறத இந்த கால்குலேஷன் வழியை தான் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். கால் ஆப்ஷன் அப்படின்னா எப்போ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்போ ஏறுதோ அப்போ வந்து கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஏறும். நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இந்த மணி, அடுத்த மணி, இதெல்லாம் நிறைய வேர்ட் சொல்லுவேன். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கால் ஆப்ஷனில் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நான் ஒன்றுனா சொல்கிறேன். நான் ஓப்பன் ப்ராக்கெட் எஃப் இன்ட்டு என் டி1 மைனஸ் கே இன்ட்டு என் டி2. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் கே இன்ட்டு என் மைனஸ் டி2 மைனஸ் எஃப் இன்ட்டு என் மைனஸ் டி1. இதுதான் வந்துட்டு மெயின் கால்குலேஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா D1 அண்ட் D2 அப்படிங்கிறது என்னென்னா கீழே வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துங்க. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் பெரிய கதையாக போகும். இதுக்கு கீழே என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துக்கலாம். எஃப் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, எஃப்லாம் வந்து அண்டர்லைன் வேல்யூ அப்படிம்பாங்க. அண்டர்லைன் வேல்யூ அப்படின்னா கரண்ட்டாக இருக்கிற அண்டர்லைன் வேல்யூ அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த லைனில் எந்த ஒரு ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ எடுக்கிறீங்களா அந்த பேர் தான் அண்டர்லைன் வேல்யூ அப்படின்னு. அடுத்து வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நிஃப்டி நான் முன்னாடி காமிச்சோம்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து நம்ம எந்த ப்ரைஸில் வந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லி அதுதான் வந்து அண்டர்லைன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? அடுத்து டைம் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ பீரியட் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கால் எடுக்கிறீங்க, அது எக்ஸ்பைரி டேட், கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து அக்டோபர் வந்து இல்லை டிசம்பரோ இல்லை எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இருக்கிற டியூரேஷன் இருக்குல்ல அந்த பீரியட் வந்து டைம் பீரியட் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கிறது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது அந்த டைம் வரையும் இருக்கிற வேல்யூ தான் வந்து இன்ட்ரெஸ்ட், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து இதுதான் வந்துட்டு மெயினாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒமேகா சிம்பிள் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ஃபார் அண்டர்லைன் ப்ரைஸ் இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து இப்போ வந்து இன்றைக்கி குருடாயிலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 4900 இருக்குது, திடீர்னு 5200 போது, மதியம் 4300 வருது. அந்த மாதிரி வேரியேஷன்ஸில் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்துட்டு இந்த கால்குலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த அண்டர்லைன் வேல்யூ வந்து எதை வச்சு எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாவே எல்லாமே சேஞ்ச் ஆகும். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரைஸ் இருக்கும். அந்த டெல்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வேல்யூ சேஞ்ச் ஆக அந்த டெல்டா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த காமா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
டைம் வேல்யூ பேஸ் பண்ணி மூவ் ஆகும். அந்த காமா வேல்யூ பேஸ் பண்ணி டெல்டா வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேகா, தீட்டா, ரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ இருக்குது. இந்த 3 வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா தீட்டா வேல்யூ. இந்த தீட்டா வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம கிட்ட இப்போ வந்து கான்ட்ராக்ட் பக்கமாக போக 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 ப்ரீமியம் ப்ரைஸ் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த டைம் வேல்யூ ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைஸ் வந்து இப்போ 5200 நிற்குது, அது மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, இல்லை அங்கேயே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஆனால் உங்களுடைய நீங்கள் 5000 ரூபாய்க்கு எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் இருக்குது அப்படின்னா 5200 ரூபாயில் ஃப்ளக்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த 150 ரூபா நாள் போக போக, அதாவது கான்ட்ராக்ட் பீரியடை வந்து க்ளோசிங் பீரியட் முடியறதுக்குள்ள அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிட்ட நெருங்கி உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது அந்த அண்டர்லைன் ப்ரைஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வந்துடும். அந்த தீட்டாவும் காமா வேல்யூ மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எவ்வளோ இருக்குதோ அது மட்டும் உங்களுக்கு ஃபைனலாக நிற்கும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டைம் வேல்யூ குறைஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் அந்த அதோட கரண்ட் வேல்யூவும் அதோட உங்களோட ஸ்ட்ரைக் அது அண்டர்லைன் வேல்யூவும் குறைஞ்சிரும். அதை நம்ம மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமனாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்பெல்லாம் ஏறுதோ அப்போ வந்து கால் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரைஸ் வந்து ஏறிட்டே வரும். எப்போனா அப் டு தி அந்த எக்ஸ்பிரி டேட் வரையும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஈவனாக ஏறுமா அப்படின்னா அப்படி ஈவனாக ஏறாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைம் வேல்யூ சேஞ்ச் ஆக இப்போ இன்னைக்கு 4900 ரூபா இன்னைக்கு வந்து குரூட் ஆயில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு 5000 ரூபா போகும்போது இன்னைக்கு அந்த 5000 ரூபா போகுதா, நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஏறுது இல்லை 50 ரூபா ஏறுதுன்னா நாளைக்கு அந்த 5000லேருந்து 5100 போச்சுன்னா மறுபடியும் அந்த 50 ரூபா ஏறுமானா ஏறாது. ஏன்னா வந்து இங்கே வந்து டைம் வேல்யூ வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ வந்து நாட்கள் போக 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 அந்த கான்ட்ராக்ட் பீரியட் பக்கமாக போக 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 உங்களுடைய வேல்யூமே வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூமே வந்து குறைஞ்சிட்டே போகும். அதனால் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பக்கமாக போகும்போது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் இல்லை 1.5 வீக் முன்னாடியே வந்துட்டு உங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இருக்கிற ப்ராஃபிட் எடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா அதில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்கும். இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் பீரியட் பக்கமாக போகும்போது ட்ரேட் பண்ணால் தப்பு கிடையாது. அங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அக்ரெசிவாக இருக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல உங்களுடைய ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அதுலேயும் மெயினாக வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் தான் வந்து அந்த மாதிரி லாஸ்ட் பீரியடில் அந்த லாஸ்ட் ஒன் வீக் இல்லை லாஸ்ட் 2 டேஸ் 1 டேஸில் வந்து மெயினாக ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பிகினர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன்ஸ் பக்கம் ஒரு 2 வீக்ஸ் லாஸ்ட் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, அதாவது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் இது வந்து கான்ட்ராக்ட் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டோட வேல்யூ நம்மளை பொறுத்த இருக்குது. நம்ம வேணுன்னா அந்த ஃபியூச்சர் ஆப்ஷனை டைரெக்டாக பை பண்ணலாம். இல்லை அந்த ரேட்டுக்கு இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற அமௌண்ட்டை கான்ட்ராக்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிவிட்டு நம்மளால் வெளியே வர முடியும். இதில் எந்த ஒரு டிபெண்டன்ஸும் கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெல் பட்டன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலில் கிடைக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு பக்கத்துலேயே ஷேர் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட், கமெண்ட்ஸ், ஏதாவது பாசிட்டிவ் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.